சேனல் மலரும் மொட்டுக்கள். குடமிளகாய் இளவரசி. ஒரு காட்டில் ஒரு 2 குருவி வாழ்ந்துட்டு வந்தது. அதில் ஒரு குருவி அழகாக பாடுமா, இன்னொரு குருவி அதை கேட்டு ரசிச்சுட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த குருவி சொல்லிச்சு, எனக்கு குடமிளகா, பச்சை கலர் குடமிளகாவை சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். இதனால் பக்கத்தில் இருந்த குருவியும் பச்சை கலர் குடமிளகா எங்கே இருக்குது அப்படின்னு தேடி ஒவ்வொரு இடமா போச்சு. ஆனால் அங்கே எல்லா குடமிளகாவும் பழுத்து சிகப்பு கலராக தான் இருந்ததாம். இதனால ஏமாற்றமடைந்த அந்த குருவியும் திரும்பி வந்துட்டே இருந்தது. அப்படி வர வழியில் ஒரு பெரிய மதில் சுவர், அது என்னன்னு போய் பார்த்தா அதுக்குள்ளே நிறைய மரங்கள், செடி, கொடிகள்லாம் இருந்தது. அதில் ஒரு குடமிளகாய் மரமும் இருந்தது. ஒரே ஒரு பச்சை கலர் குடமிளகாய் அதில் காய்ச்சி கீழே விழுந்து கிடந்தது. இது பார்த்ததும் அந்த குருவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். உடனே இதை போய் அதுக்கிட்ட சொல்லி அதை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. ஆனால் இந்த தோட்டம் முழுவதும் ஒரு பூதத்துக்கு சொந்தமானது. அந்த பூதம் 12 வருஷம் தூங்கிட்டு இருக்கும், 12 வருஷம் முழிச்சிருக்கும். இப்போ அந்த பூதம் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த குடமிளகா மரத்தை அது ரொம்ப பாதுகாத்துட்டு வச்சுட்டு இருக்கு. அந்த ஒரே ஒரு பச்சை கலர் குடமிளகாவையும் அந்த பூதம் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வருது. இது எதுவுமே தெரியாத அந்த குருவி அந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு திரும்ப அதோட ஜோடி குருவியை கூப்பிட போயிடுச்சான். போயிட்டு அதையும் கூட்டிகிட்டு வந்துடுச்சு. அந்த இடத்த பார்த்ததும் அதுக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த குடமிளகாவையும் நல்லா ரசித்து சாப்பிட்டது. ரொம்ப நாள் அங்கேயே வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு கூடு கட்டி முட்டையும் போட்டு வச்சாங்க. ஒரு நாள் அந்த 2 குருவிகளும் சரி நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பூதத்துக்கு முழிப்பு வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு ஒரு கெட்ட கனவு. அதோட குடமிளகாவை யாரோ செதறி போட்டிருக்கிற மாதிரி கனவு. உடனே முழிச்சு அந்த குடமிளகாவை போய் பார்க்க போச்சு. பாவம், ஆனால் அந்த குடமிளகா தான் இல்லையே. அதுக்கு ரொம்ப ஏமாற்றமாயிடுச்சு. ஆனால் அங்கே ஒரே ஒரு முட்டை இருந்தது, பச்சை கலர் முட்டை. இந்த வேலையை யார் பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை மட்டும் எடுத்து ஒரு நல்ல பஞ்சு சுற்றி பாதுகாப்பான இடத்துல வச்சு பாதுகாத்துட்டு வந்ததான். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த முட்டையிலிருந்து ஒரு அழகான இளவரசி, அவளோட பேர் தான் குடமிளகாய் இளவரசி, பிரின்சஸ் பெப்பரினா தோன்றினாலாம். அவள் அதிலிருந்து தோன்றினால அவளோட பேரும் பெப்பரினா அப்படின்ட்டு அழைக்கப்பட்டதான். அவளோட கழுத்தில் ஒரு பச்சை கலர் மரகத செயின் ஒன்று எப்போவுமே அவள் கழுத்தில் இருக்குமா. அது அவளை எப்போவுமே பாதுகாக்குமா. அவளை அந்த பூதம் நல்லபடியாக வளர்த்துச்சு. அந்த பூதத்துக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். பிரின்சஸ் பெப்பரினாவை எப்பவும் பாதுகாப்பாக வளர்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சி அவளை நல்லபடியாக வளர்த்துட்டு வந்தது. பிரின்சஸ் பெப்பரினாவும் அவள் வளர்ந்துட்டே இருந்தா. அழகான பொண்ணா அவள் வளர ஆரம்பித்தா. அந்த தோட்டத்தை முழுவதும் அவள் தான் பராமரிச்சுட்டு வந்தா. அந்த பூதமும் 12 வருஷம் முழிச்சிருக்கு இல்லையா, அது வரைக்கும் 2 பேரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அந்த மதில் சுவருக்கு இந்த பக்கம் இருந்து வேட்டையாட வந்த ஒரு இளவரசன், இவ்வளோ பெரிய மதில் சுவர் எதுக்கு இருக்குது, இது உள்ளே என்ன இருக்குன்னு ஆர்வத்தோட எட்டி பார்த்து அது உள்ளே வந்தான். அங்கே பிரின்சஸ் பெப்பரினாவை பார்த்துட்டு அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவகிட்ட போய் பேச ஆரம்பித்தான். அவளை பற்றின விஷயங்கள் எல்லாவற்றையும் பேசினான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அவளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் பிரின்சஸ் பெப்பரினா சொன்னால், என்ன ஒரு பூதம் தான் வளர்த்துட்ருக்கு, அந்த பூதத்தோட சம்மதத்தோடு தான் உன்னை திருமணம் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு பிரின்சஸ் பெப்பரினா பூதத்துக்கிட்ட போய் பேசினாலாம். இளவரசன் ஒருத்தன் இங்கே வந்திருக்கான், அவனை நீங்கள் திருமணம் வைக்க உங்களுக்கு சம்மதனா திருமணம் பண்ணி கொடுங்க, நீங்கள் 12 வருஷத்துக்கு அப்புறம் தூங்க போயிடுவீங்க, எனக்கு ஒரு பாதுகாப்பான துணையா நீங்கள் வேணா உங்களுக்கு பிடிச்சிருந்தா திருமணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாளாம். பூதமும் அவனை கூப்பிட்டு பேசுமா. அவனும் நல்லவனாக இருக்கிறதுனால பிரின்சஸ் பெப்பரினாவை அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருமா. அப்புறமா அந்த இளவரசன் பெப்பரினாவை கூட்டிகிட்டு அவனோட நாட்டுக்கு திரும்பி போவானா. போய்கிட்டு இருக்கும்போது அந்த பூதம் பெப்பரினாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுகு போல் மாறி அவளை பின்தொடர்ந்தே வருமா. அவள் மகிழ்ச்சியாக தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிட்டு திரும்பவும் அந்த தோட்டத்துக்கு போயிட்டு பூதம் 12 வருஷம் தூங்குறதுக்கு போயிடுமா.
இங்கே பெப்பரினா இளவரசனோட அரண்மனைக்கு வந்துடுவா. பெப்பரினா வர்றதை பார்த்து அந்த அரண்மனையில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் ரொம்ப பொறாமப்படுவாங்க. இவ இவ்வளவு அழகா இருக்கா, இவளை இளவரசர் திருமணம் பண்ணி கொண்டாரே, நம்மள யாராவது ஒருத்தரை திருமணம் பண்ணியிருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எல்லாரும் இவளை எப்படியாவது இதுல இருந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு திட்டம் தீட்டினாங்க. இது பெப்பரினாவுக்கு தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தினமும் ராத்திரி பெப்பரினா தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்க வருவாங்க. ஆனால் அந்த அவள் கழுத்தில் இருக்கிற அந்த மரகத செயின் என்ன பண்ணுமா, பெப்பரினா தூங்கிட்டா அப்படின்னு சொல்லி அவளோட குரலில் பேசுமா. இதை கேட்டதும் அவங்களும் இந்த செயினால தான் இவளை பாதுகாக்க முடியுது, இந்த செயினை எப்படியாவது இவள் களத்துல இருந்து எடுத்துட்டா இவளை இந்த இடத்துல இருந்து விரட்டிடலாம் அப்படின்னு திட்டம் போடுவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்படியே நாட்கள் நடந்து போகும். பெப்பரினா ஒரு அழகான குழந்தைய பெற்றெடுப்பா. அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு நாள் பெப்பரினா என்ன பண்ணுவா, குளிக்கிறதுக்கு போகும்போது அந்த செயினை கலத்தி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போகலாம். இதை பார்த்த அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த பெண்கள் எல்லாரும் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்து மறைச்சி வச்சிருவாங்க. மறைச்சி வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரியே போய் பெப்பரினாவோட அறையை திறந்து அவளோட குழந்தைய கொன்னுடுவாங்க. கொன்னுட்டு பழிய பெப்பரினா மேலே விட்டுருவாங்களாம். இதை அறியாத பெப்பரினாவும் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பா. ஆனால் மற்ற பெண்கள் எல்லாம் இவளுக்கு முன்பதாக இளவரசர்கிட்ட போய் பெப்பரினா தான் இந்த குழந்தைய கொன்னுட்டா அப்படின்னு சொல்லி பெப்பரினாவை மாட்டி விட்டுருவாங்க. இளவரசனும் கோபத்தோட பெப்பரினாவை கூப்பிட்டு விசாரிப்பார். ஆனால் அவள் கெஞ்சுவா, நான் இந்த வேலையை பண்ணலை, நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஆனால் அந்த பெண்கள் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் கொன்னதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போய் சாட்சி சொல்லிடுவாங்க. இதனால் இளவரசன் கோபம் அடைஞ்சு அவளை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும், அவளை மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவளை நாட்டை விட்டு வெளியேற்றிடுவார். அழுதுகிட்டே பெப்பரினா அந்த காட்டு பகுதியை நோக்கி போயிடுவாள். எல்லா பெண்களும் அவளை சந்தோஷத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க. இவளோட விதி இப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மரண தண்டனையும் கொடுத்துடுவாங்க. பெப்பரினாவோட அந்த சுருள் முடி எல்லாம் ஒரு அழகான கொடி போல படரும். அவளோட கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர் தண்ணீர் தடாகம் போல மாறும். அவளோட உடம்பு முழுவதும் ஒரு அழகான அன்னப்பறவைகளாக மாறும். அவளோட பற்கள் எல்லாம் பூக்களாக பூத்துக்குள்ளும். அப்படி ஒரு அழகான தோட்டம் போல மாறிடுவா. இது யாருக்குமே தெரியாது, ஒரு அதிசய தோட்டமாக இருக்கு. ஒரு நாள் அந்த வழியா வந்த இளவரசன் அழகான இந்த தோட்டத்தை பார்த்து அதற்குள்ள வருவான். அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் பெப்பரினாவோட கதையை சொல்லிகிட்டே இருக்குமா. இது கேட்டதும் இளவரசனுக்கு இது அவனோட இளவரசியோட பெப்பரினாவோட கதையாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானா. அதுல ஒரு பறவை சொல்லும், பெப்பரினா உயிரோட வரணும்னா இந்த இளவரசன் நம்மளை வெட்டி கொன்னா பெப்பரினா உயிரோட வந்துருவா அப்படின்னு சொல்லுமா. இதை கேட்டதும் அரசன் அந்த புறாவிட்ட அந்த பறவைக்கிட்ட கேட்பானா, உண்மையாகவே பெப்பரினா உயிரோட வந்துருவாளா அப்படின்னு சொல்லி. ஆமாம் அப்படின்னு அந்த பறவை சொன்னதும் அவனோட வாழை எடுத்து அந்த பறவையை வெட்டிடுவான். உடனே பிரின்சஸ் பெப்பரினாவும் அந்த பறவையிலேருந்து அழகாக திரும்பவும் உயிர் பெற்று எழுந்துருவா. இதை பார்த்ததும் இளவரசனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதற்கப்புறமா தான் அவனுக்கு நடந்த உண்மைகளை எல்லாம் அவனுக்கு தெரியும். இப்படி பெப்பரினாவை நம்ம தப்பாக சந்தேகப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றி அவளை மரண தண்டனைக்கு உள்ளாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுவான். அதற்கப்புறமா பெப்பரினாட்ட போய் அவனே பேசுவான், என்னை மன்னிச்சிரு, இனிமே நான் உன்னை அரண்மனைக்கே கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம், இனிமே யாரையும் நான் யார் சொல்கிறதே கேட்க மாட்டேன், மற்றவங்க சொல்கிறத கேட்ட உடனே நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. ஆனால் அதற்குள்ளாக அந்த பூதமும் விழிச்சிட்டு சொல்லுமா, வேண்டாம் பெப்பரினா இனிமேல் அங்கே வந்தானா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இங்கேயே நான் உங்களுக்கான அரண்மனையை கட்டித்தரேன், இங்கேயே நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்க அப்படின்னு அந்த பூதம் சொல்லுமா. பெப்பரினாவும் அதே தான் சொல்லுவாளாம். அங்கே தான் நிறைய மனுஷங்க இப்படி பொறாமையினால இப்படி சொல்லிட்டாங்க, இங்கேயே நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே அரண்மனை கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டே வருவாங்களாம். எனக்கு டீஸ் பெப்பரினாவோட கதை எப்படி இருந்தது? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலரும் மொட்டுக்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.